உணவே தெய்வம். இறந்தவர் யாரும் மீண்டும் அந்த உடலோடு வருவதில்லை. சிவவாக்கியர் கூறுகிறார், கறந்த பால் முளை புகா, கறந்த பாலை மீண்டும் முளைக்குள் போகாது. கடைந்த வெண்ணெய் மோர் புகா, கடைந்த வெண்ணெய் மீண்டும் மோருக்குள் போகாது. உடைந்து போன சங்கின் ஓசை உயிர்களும் உடற்புகா, மீண்டும் அந்த ஓசை சங்குக்குள் போகாது. விரிந்த பூ உதிர்ந்த காய் மீண்டும் போய் மரம் புகா, காயும் பழமும் மீண்டும் மரத்திற்குள் போகாது. இறந்தவர் பிறப்பதில்லை, இல்லை இல்லை இல்லையே என்று கூறுகிறார். ஔவையார் கூறுகிறார், ஆண்டாண்டு தோறும் அழுது புரண்டாலும் மாண்டவர் வருவாரோ மாநிலத்தீர். ஆண்டாண்டு காலம் அழுது புரண்டாலும் மாண்டவர் மீண்டும் வர முடியாது என்று மாநிலத்தீர். வேண்டாம், நமக்கும் அது வழியே, நமக்கும் அதுதான் வழி, எல்லாருக்கும் அதுதான் வழி, வேறு யாருக்கும் தனித்தனி வழி இல்லை. சித்தர்கள் ஆனாலும் ஞானிகள் ஆனாலும் அனைவருக்கும் அதுதான் வழி. நாம் போம் அளவுக்கு எமக்கென்ன என்று இட்டு உண்டு இரு. எல்லோருக்கும் இது பொதுவானதாக இருப்பதால் நீங்கள் அதை பற்றி சிந்திக்காமல் எல்லாருக்கும் உணவிட்டு உண்டு இரு என்று கூறுகிறார். வணக்கம்.